அன்பு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பசியோட வீட்டுக்கு வராரு. பார்த்தா இங்க சாப்பாடு நல்லாவே இல்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. கண்மணி செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. அத எடுத்து அன்பு வந்து சாப்பிடுறாரு. அத பார்த்த கண்மணி வந்து, "நான் யாருக்காகவும் இங்க சமைக்கல. எதுக்காக என் சாப்பாட சாப்பிடணும்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பசிச்சுச்சு கண்மணி. அதனால தான் சாப்பிட்டேன். தப்பா?" அப்படின்ற மாரி பாவமா கேட்குறாரு. அதனால கண்மணி அமைதியா போயிடுறாங்க. என் பொண்டாட்டி என்னைக்குமே வந்து என்னை விடவே மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். கண்மணிக்கு மறுபடியும் நம்ம காதல நிரூபிச்சாகணும். நான் வந்து கண்மணி தான் விரும்புறேன்ற விஷயம் அவளுக்கு கண்டிப்பா புரிய வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்டு இருக்காரு. கார்த்திக் கிட்ட வந்து அன்பு வந்து இப்ப என்ன பண்றது? எப்படி கண்மணிக்கு என்னோட லவ்வ புரிய வைக்க போறேன்னு தெரியலடா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீ தான உலகத்திலேயே இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறது. கட்ன பொண்டாட்டிக்கு லவ்வ வந்து ப்ரொபோஸ் பண்ணாம இவ்ளோ நாள் வச்சிருந்தது நீ மட்டும் தானே இருப்ப. டேய் நடந்ததெல்லாம் முடிஞ்சிச்சுடா. இதுக்கப்புறம் கண்மணி கிட்ட எப்புட்றா என் லவ்வ வந்து நான் சொல்றது? கண்மணி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டா. நான் இப்ப வெண்ணிலாவ தான் லவ் பண்றேன்னு நெனச்சிட்டு இருக்காடா. இப்ப என்னடா பண்றது? அப்படின்னோனே, அதே தானே அந்த வெண்ணிலாவும் நெனச்சிட்டு சுத்திட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு வழி பண்ணணும்னே அப்படின்னோனே, பார்த்துக்கலாம்டா. முதல்ல கண்மணிக்கு புரிய வைக்கணும்டா என்னோட மனச. என் மனசு ஃபுல்லா கண்மணி தான் நிறைஞ்சிருக்கா. அவ தான் என் வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு நான் கண்மணிக்கு புரிய வச்சுட்டா போதும்டா. அதுக்கப்புறம் எந்த வெண்ணிலா வந்தாலும் எனக்கு கவலை இல்லடா. எனக்கு எவள பத்தியும் கவலை இல்லடா. என் கண்மணி தான்டா முக்கியம். அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்றா. சரிண்ணே. அப்ப என்ன பண்ண போற? நான் மறுபடியும் கண்மணிக்கு முதல்லேருந்து ஆரம்பிக்க போறேன்டா. முதல்லேருந்துனா, இப்போ கண்மணி இங்க இருக்காளா? ஆமா. கண்மணியும் நானும் தனித்தனியா தானே இருக்கோம். என்னண்ணா ஒண்ணா தானே வீட்ல இருக்கீங்க? ஐயோ! அது இல்லடா. மனசளவுல தனித்தனியா தானே இருக்கோம். இப்ப நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. என்னண்ணே சொல்ற? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாதா? ஐயோ! நான் பேச்சுக்கு சொல்றேன்டா. இப்ப நான் வந்து கண்மணிய முதல் இப்ப தான் பார்க்குறேன். இப்ப நான் கண்மணிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன். என்னண்ணே உளர்ற? என்னென்ன சொல்ற? ஆமாடா. இதுக்கப்புறம் கண்மணிக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் என் லவ்வ புரிய வைக்க போறேன். அப்ப கண்மணி என்னை ஏத்துன்னு தானே ஆவணும். ஒரு வாட்டி இல்லனாலும் ஒரு வாட்டியாவது கண்டிப்பா புரிஞ்சுப்பாள்ல அப்படின்னோனே, ஆல் தி பெஸ்ட்ண்ணே. என்ன பண்ணுமோ ஏதோ இது கோமாளித்தனம் பண்ணாம இருந்தா சரிண்ணே அப்படி சொல்லிட்டு போறாரு. டேய் ஓவரா பண்ணாதடா போடா. சப்போர்ட் பண்றா அண்ணனுக்கு. சரிங்கண்ணே ஆல் தி பெஸ்ட்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, கண்மணிக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம கோலத்திலேயே வந்து நம்ம ஐ லவ் யூ சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வாசல்ல வந்து கோலம் போட்டு ஐ லவ் யூ கண்மணின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. கண்மணிக்கு வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க வாசல்ல. பார்த்தா கோலம் இருக்கா. அதிலே ஐ லவ் யூ கண்மணி எழுதி வச்சிருக்காரு அன்பு. அத பார்த்த கண்மணிக்கு செம கோவம் வருது. உடனே வந்து தண்ணி எடுத்து ஊத்தி அப்படியே அழைச்சு விட்டுறாங்க. அதனால அன்பு வந்து "ஏன் கண்மணி இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, நெறைய வந்து பலூன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து ஹார்ட் பலூன்லாம் வந்து கண்மணிக்கு ஐ லவ் யூ சொல்றாரு. அப்பவும் கண்மணி எல்லா பலூனையும் உடைச்சு விட்டுறாங்க. அதனால வந்து என்னதான் பண்றது? இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நான் மாத்திரை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா எந்த வண்டியுமே கிடைக்கல. உடனே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து ஓகேவா? பைக் ஓகேவா? இந்த மாரி அப்படி சொன்னோனே, லேடீஸ் தான் வருவாங்க அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் கிட்ட. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலமா வந்து அந்த பைக்கை வந்து வர வைக்கிறாங்க. லேடீஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. அப்புறம் வந்து அவங்க வந்து பேசும்போது, "வாங்க போலாம்" அப்படின்ற மாரி பேசுனாங்க. "ஏன் குரல் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னோனே, "என் வாய்ஸ் அப்படி ஆயிடுச்சும்மா. இந்த வந்து அந்த பனியில" அப்படின்னு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நல்லா புடிச்சுக்கம்மா. டைட்டா புடிச்சுக்கோ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன்றாங்க." "இதில தப்பா நினைக்க என்னங்க இருக்கு? நீங்களும் வந்து கேர்ளு, நானும் கேர்ளு. இதில என்னங்க இருக்கு? 2 பேரும் பொம்பளைங்களுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து அப்படியே தவிக்கிறாரு அன்பு. சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஜாலியா வந்து பைக் ரைட் போறாரு. சந்தோஷமா போயிட்டு இறக்கி விடுறாரு. சரி நீங்க போலாம். நாங்க பரவாயில்லங்க. இதில என்ன இருக்கு? மறுபடியும் உங்கள கூட்டின்னு போய் நான் வீட்லயே விட்டுர்றேன். அதுக்கு தனி சார்ஜஸ் நீங்க குடுத்தா போதும். சரி அப்பனா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மெடிசின் வாங்கிட்டு வராங்க. எவ்வளோ நாளாச்சு என் கண்மணி கூட நான் வந்து போய் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாரு அன்பு. அப்படியே கண்மணி வந்து இழுத்து விடுறாங்க. நடுவுல கண்மணிக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அன்பு பண்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அன்பும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாரு. கண்மணி என் கூட வந்துட்டா, அதுவும் கட்டி பிடிச்சிட்டு வந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து கார்த்திக் கிட்ட, "அப்படியாண்ணே, சூப்பர்ண்ணே, இதே மாரி ஃபாலோ பண்ணுண்ணே" அப்படின்னு சொன்னோனே, இதே மாரி தான் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. எப்படியாவது கண்மணி கூடவே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வெண்ணிலா வராங்க. வெண்ணிலாவோட காதுல படும்படி, "அண்ணே நீ கவலைப்படாதண்ணே. சீக்கிரமாவே வந்து அண்ணி உன்னை ஏத்துப்பாங்க. எனக்கு தெரியும்டா. நானும் வந்து கண்மணியும் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவோம். எங்கள நெறைய பேர் பிரிக்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல, அவங்க மூஞ்சில கரிய பூசுவோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வரும்போது சொல்றாங்க. வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க இத கேட்டு.